இந்த அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு பற்றி நேற்று ஏதோ ஒரு பாராட் மெசேஜ் வந்தது. என்ன சார் இப்படியெல்லாம் அநியாயமாக இருக்கே, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படிலாம் நடக்குதா அப்படின்னா இப்படி தான் நடக்குது. இப்போ நாம் என்ன பண்ணோம், அவங்கள தான் திட்ட முடியாது. அவங்க சனி பகவானோட ஏஜென்ட்டுங்க, அது யார்கிட்ட எப்படி கனெக்ஷன் பண்ணுறதாக வராங்க, அதை நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம தான் போகாமல் பார்த்துக்கணும். நாம் அங்கே போகிற அளவுக்கு நம்ம டெவலப் பண்ணி நம்ம பக்காவாக டெவலப் ஆகி நம்ம பேஷண்ட்டாக போயிட்டு நம்ம படுத்துக்கிட்டு பணத்தையும் தாங்க பிடிங்க 5 lakhs என் உடம்பு அறுத்தலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் உலகத்தை யாருமே கிடையாது. நம்ம உடம்பு நாம் அறுத்துக்கிறதுக்கு, நம்ம உடம்பு நாம் அறுத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒன் சர்ஜரி கையை வச்சிங்கன்னா பழைய உடம்பு கிடையாது, பழைய ஹெல்த் கிடையாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நீங்கள் எந்த சர்ஜரியாக இருந்தாலும் சரி சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சர்ஜரின்னு உடம்புல கையை வச்சுட்டீங்க, பழைய வரைக்கும் போனது தான். நம்ம அறுத்து தள்ளி முடிச்ச பிறகு திரும்பவும் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சிம்டம்ஸ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அது அப்படியே நோயாளியாக வாழ்ந்து ஒரு வழியாக போய் சேருவோம். இப்படி கமா போட்டு அப்படி தொடர்ந்து போய்க்கிறோம். ஸோ ஆஸ்பத்திரிக்கு போகாத இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம அவங்கள குறை சொல்லி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. நம்ம போகிற மாதிரி சில இன்டர்நேஷ்னல் லெவலில் நிழலுலக தாதாக்கள் மாஃபியாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வரையில விடாமல் நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருந்துக்கணுன்றதான் நம்ம சொல்கிறோம். ஸோ கர்மாலஜிங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஃபாலோ பண்ணுங்க. ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாள் போகாதீங்க. எங்கிட்ட கூட வரக்கூடாது, கன்சல்டேஷன் கொடுங்க டாக்டர், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர், மருந்து கொடுங்க டாக்டர் கேட்காத அளவுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை பற்றி விட்டுடுங்க. சித்தா ஆயுர்வேதாவில் கூட மற்ற சித்தர் கூட இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட கூட, டாக்டர் சார் எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிரச்சனை எனக்கு மருந்து கொடுங்க சரி பண்ணு கேட்காத அளவுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். உலகத்தில் வேறு எந்த டாக்டரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. டாக்டர் இல்லைங்க தவிர உலகத்தில் எந்த டாக்டரும் எங்ககிட்ட வராதிங்க, வராத மாதிரி நீங்கள் வாழுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க. நான் ஒன்று தான் சொல்கிறேன்.